Hi friends, welcome to my channel Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு தான் செய்ய போறோம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்குலாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தது, அதை சேர்த்துருக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்குறதால நம்ம தக்காளி தொக்குலேருந்து தோலை புறக்கி எடுக்கணும்னு அவசியம் வராது சாப்பிடும்போது. ஸோ அதனால் நான் இங்கே அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இங்கே எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக நறுக்கணும். அதுக்காக நான் சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பூண்டை நல்லா நச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கலருக்காக 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி தொக்குல புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம குக் பண்ண விடணும். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு அருமையாக குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. இப்போ இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.